அப்படி மட்டும் சொல்லிடுவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு விடுனது அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியாது சார். எங்களுக்கு அப்போ வரைக்குமே ரேவதி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்னு தெரியாது. நாங்கள் கவனிக்கிறது அந்த ரேவதி ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. இங்கிலீஷில் இருந்து எங்கள் கிட்ட கேட்டால் இது என்ன 108 ஆம்புலன்ஸ் மாதிரி இல்லை, ரேவதி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் இது என்ன ஹாஸ்பிட்டல் ரேவதி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் அப்படின்னா ஏன் 108 தான் நம்ம அப்போ தான் நான் கேட்குறேன் சார். 108 ஆம்புலன்ஸ் தானே வரணும், ஜிஹெச் டு ஜிஹெச் மாறுறதுனா 108 தான் வரணும். இவங்க ஏன் ரேவதி கூட்டிகிட்டு வந்தாங்க 108 ஏன் 108 வராமல் எதுக்கு ரேவதி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேட்டேங்க சார். இல்லை கொஞ்சம் பல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, மூச்சே இல்லை பையனுக்கு, நாங்கள் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த பல்ஸ் நார்மல் ஆகி ஐசியூலேருந்து ஜிஹெச்க்கு மாற்றிடுவோம், 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. நாங்களும் 1 மணி நேரமாக பையனுக்கு என்னாச்சு, பெற்றவங்களை மட்டும் தாங்க சார் கூட்டிகிட்டு போனாங்க உள்ள. பெற்றவங்களை கூட்டிகிட்டு போய் இப்போ காமிக்கிறாங்க தூரத்துலேருந்து அந்த இது அமுக்குறாங்க. பம்ப் அமுக்குனா மூச்சு வருது பிள்ளைங்க. பம்ப் அமுக்கிறது விட்டு அந்த பிள்ளை அசைவு இல்லாமல் அப்படியே எப்படி கிடக்குதோ அப்படியே தான் இருக்குது. 1 மணி நேரம் கழிச்சு ஒரு கையெழுத்து வாங்கினாங்க. பையனுக்கு வந்து இதுக்கு அது சீரியஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, நீங்கள் மேலே இதுக்கு மேலே ஜிஹெச் மாற்றிங்க, இங்கே வச்சு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கையெழுத்து எழுதி இங்கிருந்து இதில் ரேவதியில் எழுதி வாங்கினாங்க. லாஸ்ட்டாக எழுதி வாங்கின 5வது நிமிஷம் ஜிஹெச்க்கு ஏற்றினாங்க. அதே ரேவதி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸே தான். ஆம்புலன்ஸ் 108 மாறல, அதே ஆம்புலன்ஸ் தான் இங்கேயும் வந்தது. அதே 2 பேரும் எங்கள் கூட இங்கே வரைக்கும் வந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் தாங்க சார் ரோட்டில் எங்களை விடலை. ஃபஸ்ட்டு பெற்றவங்களை மட்டும் அம்மாவை மட்டும் கூப்பிட்டுனாங்க. அவள் சூழ்நிலை மிகவும் மாறியாக இருந்தா. அதோட போய் அவளை ஸ்கூல் போட்டு உட்கார வச்சுட்டு ஒரு டாக்டர் கூப்பிட்டாரு சார், நரம்பு தண்ணி எந்த மூச்சு தன்மையும் இல்லை, ரொம்ப சீரியஸாக கொண்டு வந்துருக்கீங்க, லைட்டாக ட்ரீட் மட்டும் இருக்குமா, என்னால் முடிஞ்சது அளவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க சார். 1 மணி நேரம் பெரிய ஐசியூ இது இருக்குல்ல அவசர வார்டு அதில் வச்சுருந்தாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தைங்க வார்டுக்கு மாற்றிட்டாங்க பையனை. குழந்தைங்க வார்டில் வராங்க போகிறாங்க அப்போ இருந்தே அப்படிதான் சார் இருந்தது. நல்லா இருந்தான் பையன், ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் யூரின் போனான்னு சொன்னாங்க. உடனே நான் பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். யூரின் போனால் பையன் அசைறான்னு சொன்னாங்க, அவங்களாவே சொன்னாங்க. சரி அசைறான்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்தில் ஆச்சு, கீழே உட்காந்தோம். உடனே தான் கீழே விளைஞ்சிருச்சு பையன். ஏறி ஒருத்தர் அமுக்குறாருங்க சார். அவர் இருப்பார் 70 கிலோ இருப்பார். அந்த பையனுக்கு 4 எலும்பு தாங்க சார் இருக்கு. அப்படி அமுக்குறாருங்க சார் அந்த பையனுக்கு ரத்தம் மாதிரி தண்ணி பீச்சிட்டு ஒரு ஓசில் வந்ததுங்க சார். மூச்சு இல்லை, எதுவும் இல்லை. இந்த பம்பு தான் அமுக்குறாங்க, மூச்சு அதில் தான் வந்துச்சு. பையனா மூச்சு விடலை லாஸ்ட் வரைக்குமே. 2 மணி வரைக்கும் கெஞ்சணும், பையனை பார்த்துக்கிறேங்க. போலீஸ் 4 பேர் உள்ள போறாங்க சார், போனாங்க. டாக்டர் 10 பேருக்கு மேல, நர்ஸ் டாக்டர் 10 பேர். நாங்க யாராவது உள்ள போனா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். உள்ள விடலைங்க சார். ஒரு 8 நின்று பார்த்துக்கிறோம். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணாங்க, எல்லா பெட்டையுமே காலி பண்ணாங்க. இருந்த 7 பெட்டில் ஆள் பண்ணாங்க. அந்த பையனை மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு இருந்த குழந்தைங்க எல்லாத்தையும் பெட் சேஞ்ச் பண்ணாங்க. அப்பதான் நான் கத்துன, பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு மாமா, இந்த பெட்டெல்லாம் சேஞ்ச் பண்றாங்க, போலீஸ் எல்லாம் வர வச்சுட்டாங்க. ஒரு வாட்ச்மேன் கரெக்டா 5 வாட்ச்மேன் எடுத்து சார் 5 வாட்ச்மேன் பண்ணாங்க. 1 மணி நேரம் அலைய வச்சாங்க. இவங்க டீம்னு சொல்லி யாரையோ பார்க்க போனாங்க ஹாஸ்பிட்டல். அவங்க எல்லாத்தையும் போய் பார்த்து கூட்டிட்டு வந்து அவங்களும் உள்ள இருந்தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தாங்க. ஆனா 1/2 மணி நேரத்துலயே படம் ஓடுனாங்க சார். நிறைய பேர் ஓடி வந்தாங்க, போனாங்க, ஏதோ ஊசி எடுத்து வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் பையனுக்கு சுயநலவே இல்லைன்னாங்க. அப்புறம் பக்கத்துல யாருமே போல. அடுத்த டைம் சுயநலவு போச்சுன்னு அந்த லாஸ்டா பக்கத்துல யாருமே போல. அதோட பையன் அங்க இருக்கான். சுத்தியும் 10 பேர் வந்து 10 அடி தள்ளி நிக்கிறாங்க. நர்ஸ் 6 7 பேர் நின்னாங்க. டாக்டர் 4 பேர் நின்று அந்த பையனை பார்த்துருக்காங்க. பெத்தவங்க மட்டும் உட்காந்து தடங்கி இந்த பையனுக்கு அப்ப எந்த ஆசை அப்படியே செத்துட்டான்னு சொல்லல. வீடியோ நாங்க பாக்குறதுக்கு இல்ல, நல்லா இருக்கு. வர நர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லி 3 10 அம்மா தான் எடுக்கும். அவங்க சொன்னாங்க அது யூரின் மாதிரி இல்லைங்களாமா. அவங்க அப்ப வரைக்கும் போல. அவங்க போய் முடிச்சான்னு எந்த இதுவுமே அவங்க சொன்னது எதுவுமே நாங்க பார்க்கல. டாக்டர் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. எங்களை கூட்டிட்டு போனாலும் பையன் அங்க இருந்தானா இங்கேயே நிக்க வச்சுருவாங்க. அவங்க படிப்பாங்க. அந்த பையன் மூச்சு பாருங்க ஒண்ணுமே சார் எதுவும் அசையும் பாருங்க. எங்களை இப்படியேதான் அந்த 3 ஆசிரியர் ரொம்ப நம்ப வச்சாங்க சார். உயிர் இருக்குன்னு கூட நினைச்சாங்க சில டைம்ல. அவங்க பண்ண இதுல அரிசி தட்டினாங்க. மூச்சே இல்ல அந்த பையனுக்கு. அரிசி பேசு பாருங்க செய்யறாங்க. அந்த பெண்ணாங்க அந்த அறிவுல என்ன பண்ணாங்க, நம்பலாம். நான் போய் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த பையனுக்கு. அந்த புள்ள நம்பிட்டு பக்கத்துல உட்காந்து 1 மணி நேரம் பேசிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்து செத்துதான் சொல்லி
ஆனா இன்னொரு டாக்டர் இதே ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர் தான் சொல்லியிருக்காரு பையன் காலையில ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டுருச்சு. அங்க இருந்தவங்க சார் சொல்லியிருக்காரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பையன் போட்டுருச்சுங்க சொல்லாம வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அந்த பையன் எப்ப செத்தான்னு தெரியல. எதுக்கு இவ்வளவு ட்ரீட்மெண்ட் ட்ராமா போட்டாங்க.